சேம் சார். சேம் அங்கிள். என் தம்பி கரூருக்கு வர்றான். ஏதாவது பிரச்சனை நடந்துன்னு வை அவனை குடும்பமே இருக்காது. நாங்கள் வடியெல்லாம் கொஞ்சம் சேர்க்க மாட்டோம். நான் மக்களை வந்து இலங்கையில் வந்து இலங்கை அதிபதியை எப்படி விரட்டி அடித்தாங்க, அதே மாதிரி குடும்பத்தையும் விரட்டி அடிப்போம். ஆமாம், அதாவது இலங்கை அதிபரை எப்படி விரட்டி அடித்தாங்க அதே மாதிரி தான் நடக்க போகுது இப்போது. அதாவது தம்பி ஐயா சிஎம் அவர்களை, விஜய் தம்பி கரூருக்கு வரும்போது ஏதாவது பிரச்சனை நடந்தது, உண்மைக்கு சொல்கிறேன், சத்தியமாக சொல்கிறேன், நீ நாசமாக போயிடுவ. அதாவது குடும்ப நாசமாக போயிடும். இருக்குது ராஜபட்ச மாதிரி நீ, அதாவது முக ஸ்டாலின் ராஜபட்ச. நான் தமிழ்நாடு வேலை வைக்க மாட்டேன் நீ தீவிரவாதி. ஓகேவா? அதனால் கரூர் மக்களை பார்க்க வர்றதுக்கு விஜய்க்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே எதாவது நடந்துட்டு வை அவனை. அது ஃபஸ்ட்டு என்கவுண்டர் தெரியுமா செந்தில் பாலாஜி, ரெண்டாவது என்கவுண்டர் உதய ஸ்டாலின், மூணாவது என்கவுண்டர் சிஎம். இதுதான் நடக்கும், பார்த்துக்கா. அப்படி ஃபோர்ஸ் இருக்குது, பார்த்து பாரு நடந்துக்கிடுங்க. அதான் உயிர் வேணுமா இல்லை ஆட்சி வேணுமா என்ன வேணும் பார்த்துக்கிடுங்க. ஆனால் விஜய் தம்பி வரும்போது எதாவது பிரச்சனை பண்ண வைங்க, இதுதான் நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். ஆனால் நாங்கள் பண்ண மாட்டோம், அரசாங்கம் பண்ணும். அதாவது விஜய் தம்பி குரூப் பண்ணாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணும். அங்கே ஒரு குரூப் வந்திருக்கு, இதுதான் இல்லையா, ஃபோர்ஸ் வந்திருக்கு. இதுக்கு யார் வந்தாலும் ஊழல் வந்தாலுமே ஷூட் பண்ணுறதுக்கு ஆர்டர் கொடுத்தாச்சு. ஓகேவா? முக ஸ்டாலின் ஐயா, சிஎம் ஐயா. இன்னும் 2000, அதாவது 1980 இருக்க, 1985 90 இருக்க, 2026. ஓகேவா? நான் பிறக்கலை, நான் பிறக்க போகுது. அதுக்கு முன்னால் பிறந்த 2026 என்ன கதை நடக்கும் தெரியும்ல, இப்போ நடக்கும். ஆமாம், விஜய் தம்பி பாரு ஏதாவது கை வச்சான்னு வை மாமனை, எவனாக இருந்தாலும் சரி தான், குடும்பமே இருக்காது. 40 பேரை கொண்டுக்கிட்டு 40 பேருக்கு கிட்னியும் 40 பேர் கண்ணியும் எடுத்து விற்றவங்க நீ எல்லாம் ஒரு ஆட்சியை நடத்துகிற. சிஎம் சார், சிஎம் அங்கிள் இதெல்லாம் உனக்கு தேவையாவே? ஆட்சி நடத்துகிறேன், அரசியல் பண்ணுறேன், அரசியல் பொண்ணுங்க உயிரை எடுக்கிறது அரசியலாகவே. என்னவே நீ பேசுதா? ஏலே, உமக்கு என்ன அரசியல் நடத்த தெரியும்? இல்லை பணம் கேட்கணும், பணம் வாங்கணும், பணம் பிடுங்கணும், எல்லாத்தையும் மண்ணள்ளி விற்கணும், மலையை உடைக்கணும், அதுதானே உனக்கு கணக்கு. அதாவே உனக்கு கணக்கு. யோசிப்பேலா? ஓய், நீ என்ன நினச்சிட்டு இருக்க நீ தமிழ்நாட்டுக்கார மாதிரி? இல்லை ஒரு அறிவு வேண்டா. இன்னும் அம்மாஞ்சி மணி இருக்க நிற்கும் தமிழ்நாடு மக்கள். மவனை பொங்கி வந்து வை, உன் குடும்பமே இருக்காது. இந்த ராஜபட்ச விரட்டி அடித்த மாதிரி குடும்பமே, அதாவது பரம்பரைங்க இருக்காது, தமிழ்நாட்டில் இருக்காது. எங்கேயா ஓடிப்பாருன்னு சொல்லிடணும், அதான் உண்மை. பார்த்துக்க சிஎம் சார், பார்த்துக்க. இதுதான் கடைசி முடிவு, இதான் கடைசி பேச்சு. இனிமேல் அவன்கிட்ட பேசுகிற பேச்சே கிடையாது. ஏதாவது பிரச்சனை வந்துன்னு வை மவனை, அவன்லாம் செந்தில் பாலாஜி மேலே ஆளே கிடையாது, ஏற்கனவே சொல்லியாச்சு. உடனே அவனை வந்து பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளவே ஆச்சு. யார்? செந்தில் பாலாஜியை. அவன் திருட்டு போய் தெரிஞ்சு போச்சு. அவனை பெயில் கேட்டு வெளியே வந்திருக்கான். 400 கோடி கொடுத்து வெளியே வந்திருக்கான். யார்? செந்தில் பாலாஜி. இவனை வந்து அதாவது நீதாசை சொல்லியாச்சு. இதுக்கு மேலே வந்து அவனை உள்ள தூக்கி வைக்கலன்னு வைங்க, எல்லாம் செத்துருவாங்க. அதாவது என்கவுண்டர் தான். அதாவது செந்தில் பாலாஜி இது வந்து அமலாக்கத்துறை வந்து எப்படி உள்ளே தூக்கி வச்சாங்களோ அதே மாதிரி அங்கே உள்ளே தூக்கணும். ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, திகார் ஜெயில் தான் அவனுக்கு. யாருக்கு? செந்தில் பாலாஜி திகார் ஜெயில் தான். தமிழ்நாட்டில் இருக்குதான் இப்படி இருக்கு, திகார் ஜெயில் தான் விடணும். யாரை? செந்தில் பாலாஜியை. அதே சமயம் உதயநிதியும் சிஎம்மையும் திகார் ஜெயிலில் போடுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதை அப்புறம் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. ஓகேவா? ஐயா அங்கே வாங்க, நீங்கள் தான் புதுச்சாலி நினைக்காதீங்க, ஊருக்கு நிறைய புதுச்சாலி இருக்காங்க. நம்ம தான் புதுச்சாலி நினைக்கக்கூடாது. ஆடு இருக்குல்ல, ஆடு கூட புதுச்சாலி இருக்குது. நாய் இருக்குல்ல, நாய்க்கும் புத்திசாலி இருக்குது. சாப்பிட போட்டால் பின்னால் வரும், அது புத்திசாலித்தனம். உடும்பு இருக்குல்ல, உடும்பு பற்றி என்ன தெரியுமா? உடும்புக்கு என்ன பற்றி தெரியுமா? சரி, அதை விடு. தேனி தெரியுமா? தேனி இருக்காங்க, தேனிக்கு புத்திசாலித்தனம் இருக்குது. தேனுங்களுக்கு கை விட்டாக்கா நம்ம எதிரி ஃபுல்லாக கொல்லணும் அப்படின்னு நினைக்கும். அதான் விஜய் தம்பி. ஓகேவா? நீ தேன் கூட்ட கை விட்டுட்ட,
ஒவ்வொரு கொடுக்க எடுக்க முடியாது, ஃபுல்லாக அடி தான். சிஎம் சார், சிஎம் அங்கிள், இதுதான் உண்மை. நான் சிஎம் அங்கிள் தேனீக்குள்ளே கையை விட்டுட்டா அதுக்கப்புறம் குத்துது குறையன்னு சொல்லி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, எல்லாம் குறைய தான் செய்யும். நீ செஞ்சு தப்பு அப்படி. அதான் செந்தில் பாலாஜி இருக்கானே, அவன் அக்யூஸ்டு தான். அவனை இப்போ வந்து 10 நாளில் வந்து மறுபடியும் வந்து பெயிலை கேன்சல் பண்ணி உள்ளே விட்டுருவாங்க. அது உண்மை தான். 10 நாளில் செந்தில் பாலாஜி பெயில் கேன்சல் பண்ணி உள்ளே போகிறானா இல்லையா பாரு. இது பகவதியோட சத்திய பகவதியாக சொல்கிறேன், சோட்டானிக்க பகவதியாக சொல்கிறேன். செந்தில் பாலாஜி 10 நாளில் பெயில் கேன்சல் பண்ணி உள்ளே போகிறது கன்ஃபார்ம். இதுதான். இதை யாராவது மாற்றட்டும், நான் பகவதி வந்து மறந்துடுவேன். உண்மை தான். ஆனால் செந்தில் பாலாஜி வெளியே இருக்கக்கூடாது. நான் இந்த பெயில் கேன்சல் பண்ணுறது தான் உண்மை. கண்டிப்பாக கேன்சல் பண்ணிடுவாங்க. அவனை உள்ளே தான் இருக்கணும். யார்? செந்தில் பாலாஜி. ஆனால் இங்கே இல்லை, திகார் ஜெயிலில், தமிழ்நாட்டில் கிடையாது. இதுதான் உண்மை, பார்த்துக்குங்க. உண்மை அதுதான். இதுக்கு மேலே கூட பேச முடியாது. இன்னும் நிறைய உண்மை இருக்குது, இப்போ சொல்லலை, இன்னொரு நாளைக்கு சொல்கிறேன். பாய்.